பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமாயதே, அற்பமும் குப்பையுமதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. மன்னியும் எங்கள் மீறுதல்களை, நீக்கிடும் எங்கள் ஏக்கங்களை நீர். பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. ஆண்டுடைய ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த ஜெபம். பாடுறது எவ்வளோ ஒரு அழகா இருக்குல்ல. காட்ஸ் பிரேயர். எஸ், எஸ். இந்த ஜெப நேரத்தில் உங்களை நாங்கள் அன்போடு கூட தென்றல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறது என்பதே ஒரு மகிழ்ச்சி தான். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு பலன் அடைகிறது, அழகாகிறது, நாமும் பலன் பெற்றுக்கொள்கிறோம். லாஸ்ட் 2 weeks we are listening about prayer, prayer, prayer. பால்யாங்கிச்சோ ஐயா கிட்ட உங்களுடைய சர்ச்சோடைய growth-உடைய ரகசியம் என்ன? ஏன்னா the world's largest church கொரியாவில் இருக்கிற பால்யாங்கிச்சோ ஐயாவுடைய சர்ச் தான். அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கு முதல் முக்கிய காரணம் ஜெபம், 2வது முக்கிய காரணம் ஜெபம், 3வது முக்கிய காரணம் ஜெபம். இப்படி எத்தனை நம்பர் போட்டாலும் ஒன் குட் ரீசன், நம்மளுடைய எல்லா வித காரியங்களும் இந்த உலகத்துல ஆண்டோட சித்தத்தின்படி நடப்பதற்கு ஏதுவா இருக்கிறதுனா நாம் ஏறெடுக்கிற ஜெபம் தான். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கடந்த 3 வாரமா ஏன் ஜெபிக்கணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்மளுடைய வேலை எல்லாம் ஜெபிக்கணும், அவ்வளவுதான். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியா பாடலாம், அப்புறம் சேர்ந்து ஜெபிக்கலாம், ஜெபத்தை பத்தி கத்துக்கலாம். ஆமென். பாட நாங்க ரெடி, நீங்க ரெடியா? யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன்,
இப்படிதாங்க ஜெபிக்கணும். பரலோக ராஜ்யம் அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் வசனம் சொல்லுது. அப்பனா பரலோக ராஜ்யத்தை நம்ம பலவந்தம் பண்ணணும். பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கணும். எப்போ ஈர்க்க முடியும், எப்போ திருப்ப முடியும் தெரியுமா? ஜெபிக்கும் பொழுது. ஜெபிக்கிறவங்கள பரலோகத்துக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். தெரியிற வரைக்கும் ஜெபம் பண்ணும். If a man of God enters into a realm, தேவ மனுஷன் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அந்த இடத்துல அசைவு உண்டாகும். ஏன்னா அவர் ஜெபிக்கிற தேவ மனுஷன். எலியா சொல்றாருல, கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிற நான். அது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அவர் பாடுள்ள மனுஷன் தான், ஆனா கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனா இருந்தார். இன்றைக்கு நம்மளுக்கு நிறைய பாடுகள் இருக்கு, பட் ஸ்டில் we have to pray. இல்ல எவ்வளோ போராட்டங்கள் வரும், பட் ஸ்டில் we have to pray. கருத்தாய் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த 2 வீக்ஸா பியூட்டிஃபுல்லான நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம்ல. ஒரு சின்ன ரீகேப். நம்ம ஒரு சின்ன ரீகேப். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம ஏன் ஜெபிக்கணும்? நம்மள நம்பி சொல்லிட்டாரு, நம்ம ஜெபிக்கணும். ஓகே. நம்பர் 2, தேவ ராஜ்யத்தின் பிள்ளையா நம்ம இருக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும். நம்பர் 3, தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும்னா நம்ம ஜெபிக்கணும். நம்பர் 4, சீஷன் என்ற நிலையில நாம் நிலைக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும். அப்ப 5வது விஷயம் என்னமா இருக்குமோன்ற ஒரு ஏக்கம் எனக்கே இருக்குதுன்னா பாருங்களேன், நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணுமா? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். இன்றைக்கு நம்ம பார்க்க போற 2 அடுத்த மேஜரான பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 39வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 22, 39 and 40. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். எங்க போனார்? ஒலிவ மலைக்கு போனார். எங்க போனார்? ஒலிவ மலைக்கு போனார். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒலிவ மலை. ஓகே. அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுதுனா எந்த இடத்துல? ஒலிவ மலைக்கு. ஏன்னா அந்த ஒலிவ மலைக்கு தான் அவர் போறாரு. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒலிவ மலையில போய் சேர்ந்திருக்கிற தம்முடைய நண்பர்களை, தன்னுடைய சீஷர்களை, தமக்கு சொந்தமானவர்களை பார்த்து சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். சோ ஒரு பிளேஸ்ல அவங்க இருக்கிறாங்க. அந்த பிளேஸ்ல ஏதோ ஒரு சோதனை இருக்குது அப்படின்றதுனால ஆண்டவர் வந்து அதை சொல்றாரு. அப்ப என்ன சோதனையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, அவர்கள் சேர்ந்த இடம் பாத்தீங்கன்னா ஒலிவ மலை. அந்த ஒலிவ மலையில சேர்ந்த பொழுதுதான் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. அப்ப ஒலிவ மலை அப்படிங்கிறது என்ன சோதனை? ஒலிவ மலைன்றது ஜியோகிராபிக்கலா 2 இடத்தை பிரிக்கிற ஒரு இடமா இருக்குது. ஜியோகிராபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா on the other side எருசலேம் இருக்குது ஒலிவ மலைக்கு. அப்போ அதர் சைடு என்ன இருக்குது? யூதேயாவின் வனாந்திரம் இருக்கிறது. ஒலிவ மலை அப்படிங்கிறது இட் இஸ் a place of separation. அதாவது தேவனுடைய ஆலயத்தையும் இந்த பக்கம் இருக்கிற வனாந்திரத்தையும் பிரிக்கிற ஒரு இடம். அப்போ பிரிவினை உண்டாக்குகிற இடத்துல ஜெபம் வேணும். சோதனை வராதபடி இருக்க ஜெபம் வேணும். அந்த சோதனையே ஒரு பிரிவினை. என்ன நம்மளை பிரிக்கும்னு நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது ஏசாயாவில், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. he is all powerful, he is always connected. பட் இந்த கனெக்ஷனுக்கு நடுவுல பிரிவினையாய் நமக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினையை கொண்டு வருது அப்படின்னா ஒரு விஷயம். வசனத்தின்படி நம்முடைய பாவமே மதிலாக நிற்கிறது. அப்ப இந்த ஒலிவ மலை என்கின்ற அந்த ஸ்தலம் எதுவா இருக்கும்னா, அந்த பிரிவினையை கொண்டு வருகிறது எதுனா பாவம் தான். உறவு தான்ப்பா அழகே, உறவு தான் ஜெபமே. அந்த ஜெபத்தை தடுக்கிறது என்ன தெரியுமா? அந்த உறவுல இருந்து மனுஷனை பிரிக்கிறது என்ன தெரியுமா? பாவம் தான். தேவன் பாவியான மனுஷனை நேசிக்கிறார், ஆனா பாவத்தை அல்ல. தேவன் நம்ம நேசிக்கிறார், ஆனா நம்முடைய பாவத்தை அல்ல. பாவத்தோடு கூட நம்ம தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சோ பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம இருந்தாதான் நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியும். பாவத்தோடு கூட தேவனை போய் நம்ம பார்க்க முடியாது. அப்ப இந்த பாவம் நம்ம தேவனுடைய உறவுல இருந்து நம்ம பிரிக்குது. இன்றைக்கு அந்த பிரிவினைகள்ல இருந்து நாம் காக்கப்படணும்னா, if you want to overcome anything that separates you and God,
முக்கியமா பாவம் அப்படிங்கிற ஒரு காரியம்தான் நம்மையும் ஆண்டவரையும் செப்பரேட் பண்ணுகிறது. அந்த பிரிவினையிலிருந்து நாம் மேற்கொள்ளணும்னா நாம ஜெபிக்கணும். இன்னைக்கு கூட லீடர்ஸ் நாட் இன்டு டெம்ப்டேஷன், இல்ல சோதனைக்குட்படாதபடிக்கு தீமை இன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு ஜீசஸ் ப்ரே பண்ண சொல்லியிருக்காரு. எதற்காக தெரியுமா? we are swimming in a pool of sin. இந்த உலகத்துல நம்மளை சுற்றி 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 பாவம் இருக்கிறது. அந்த பாவம் வந்து நம்மளை என்ன செய்யுதுன்னா ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல இருந்து நம்மளை பிரிக்கிறது. இந்த பிரிவினை வராம இருக்கணும்னா தைரியமா பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாசமோ பசியோ பட்டினியோ எல்லாம் எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது இல்ல. அப்படி சொல்ற தைரியம் வேணும்னா we have to pray. எஸ், யோசேப்பு கூட சொல்றாருலப்பா, அவனை பாவத்துக்கு அந்த பெண் ஒவ்வொரு முறையும் அவனை டார்ச்சர் பண்ணும்பொழுது எனக்கு முன்பதாக நிக்கிற தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்ய? அப்போ அவன் முன்பதாக கடவுளை வச்சிருக்கிறான்னா அவன் ஆண்டவரோடு கூட உரையாடி கொண்டே இருந்திருக்கான். he was speaking to God always. இல்ல, அதுதான் அந்த உறவு பலப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உன்னால பாவம் செய்ய முடியாது. அப்ப அந்த பாவம் செய்யாம நம்ம இருக்கணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரியாம இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா உலக சோர்வுகள், உலக சூழ்நிலைகள், உலகத்தின் பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் அவைகளிலிருந்து தப்பிக்க ஒரே வழிதான் ஜெபம்தான். Prayer will prevent you from sinning. Yes. Amen. ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, பூரணாழ குள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பாவம் வந்து நம்மள மண்ணுக்கு தள்ளும். அந்த மண்ணுக்காக, அந்த மண்ணு நல்லா தான் இருக்கும் சொல்ல போனா, இல்ல பார்வைக்கு அழகாவும் இச்சிக்கப்படத்தக்கதாகவும் தான் இருந்துச்சு அந்த கனி. எதை ஆண்டவர் வேணான்னு சொன்னாரோ. எப்பவுமே சின் வந்து வில் பி வெரி அட்ராக்டிவ். ஆமா, நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் அது இருக்கும். ஆனா அதுல இருந்து நாம் மீளணும் அப்படின்னா நம்ம நிச்சயமா ஜெபிக்கணும். It will be desirable-ஆ இருக்கும். டிசைரபிளா இருக்கிறோம். So இன்றைக்கு all that is pulling you away from God and his presence. இந்த பாட்டுல ஒரு சரணம் இருக்குதான், நான் பாடுறேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால் லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால் பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அப்போ லோக சுக மேன்மையெல்லாம் நம்மளை கவர்ச்சித்து இல்ல ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்க முயலுகிற சூழ்நிலையில நாம் அதிலிருந்து மீட்கப்படணும்னா ஜெபிக்கணும். அதாங்க நமக்கு சேஃபஸ்ட் ரிசார்ட். எஸ், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய அரண், நம்முடைய கோட்டை. ஒரே ஒரு வழி அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு, பாதுகாப்பான கோட்டைக்குள்ள போறதுக்கு ஒன்லி கேட் இஸ் prayer. If you enter into the prayer, நீ எங்க இருந்து வேணாலும் ஜெபிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம் தெரியுமா? முட்டி போட்டு அப்படியே பயங்கரமா அப்படியே ரூம்ல இருந்து தான் ஜெபிக்கணுன்றதுலாம் கிடையாது. எங்க இருந்து வேணாலும் நீங்க ஜெபிக்கலாம். ஆபத்து நாளில என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தரை மகிமைப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். ஆபத்து வரும்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு நீ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனி சிச்சுவேஷன் you can pray. இன்றைக்கு அந்த ஒலிவ மலை அப்படிங்கிறது இட்ஸ் a place of separation. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. At the place of separation. Wow. When sin is wanting to separate you from God, pray. Yes. One last reason why we should pray அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான அந்த விஷயம். ஆமா, ரொம்ப பூரிப்பா இருக்கிற ஒரு விஷயம். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்கள் இருக்கிறது. மார்க்ல ஆண்டவர் சீஷர்களை தம்முடைய கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்து அவர் பேசுறாரு.
எப்படி வந்து மத்தேயு 24 நம்ம பார்க்குறோமோ அதே போல் மார்க் 13 கூட பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை ஆண்டவருடைய வருகையை குறித்து போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் மார்க் 13:32 நான் வாசிக்கிறேன். அந்த நாளையும், எந்த நாள்? ஆண்டவர் மீண்டும் வருகிற நாளையும், அந்த நாழிகையையும், அந்த வினாடியையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். ஜீசஸ் எப்போ வரப்போறான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது இல்ல. அதான் வசனம் சொல்லுகிறது, பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஜீசஸ்க்கே தெரியாது when he is going to come, because it's up to God the Father. சரியா? அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வர நம்ம காத்து இருக்கணும்னா, ஆண்டவர் வருவதற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா எச்சரிக்கையா இருக்கணும், விழித்து இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேல ஜெபம் பண்ணணும். ஏன் நம்ம ஜெபிக்கணும்னா, பிகாஸ் you don't know when Jesus is going to come. அப்போ நீ அவர் எப்போ வந்தாலும் நீ ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனா, you have to pray. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஜீசஸ் வரும் பொழுது அவர் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். அதான வசனம் இருக்குது இதே 13 எல்லாரையும், எல்லா திசைகள்ல இருந்தும், ஈஸ்ட் வெஸ்ட் அண்ட் நார்த் சவுத் எவ்ரிவேர் எல்லாரையும் black white சேர்ப்பார். அந்த கூட்டி சேர்க்கப்பட்ட கூட்டத்துல நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெபிக்கணும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன், என் ஜனங்கள் எல்லாரும் வரணும், நாங்க ஆசைப்படுறோம், பிரயாசப்படுறோம். அதுக்காக தான் இத்தனை பிரயாசங்கள் நாங்க ஏறெடுக்கிறோம். நம்ம ஜெபிச்சா அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம இருப்போம். ஏன்னா அந்த ஜெபத்துல நம்மளுக்கு ஆயத்தம் எப்பவுமே இருக்கும். We will be prepared all the time. The prayer will make you to prepare for the coming of the Lord Jesus. எப்போ ஆயத்தமா இருக்க செய்யுதுன்னா ஜெபம் தாங்க. மரணம் நம்மை சந்தித்தாலும் சரி, ஆண்டவர் வந்து நம்மளை சந்தித்தாலும் சரி, அது எப்பவா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும், you will be prepared when you are praying. ஆமென். ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்ல சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ. எட்டி 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 உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, நீர் சுட்டி காட்டி போன வாக்குத்தத்தம் நீரை மீறலாகுதே, நீர் சுட்டி காட்டி போன வாக்குத்தத்தம் நீரை மீறலாகுதே, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. உண்மையிலே ஜீசஸ்னுடைய வருகை எப்போ இருக்கும்னு தெரியாது. வராரு அப்படின்னு சொல்லிட்டு தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை வந்து கிண்டலா பேசுறத நான் கேட்டிருக்கேன். ஆமா, உங்க ஜீசஸ் வந்து வராருன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, எப்போ வருவாரு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்றாங்கல்ல. பட் அவர் லேட் பண்றதுக்கும் ஒரு ரீசன். எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்றதுதான் அவருடைய ஆசை. யாருமே விட்டு போக கூடாதுன்றதுதான். ஏன்னா அந்த பரலோகம் யுக யுகமாய் அவரோடு கூட வாழ்ற வாழ்க்கை, காலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுன்றது தான் அவருடைய ஆசை. மரணத்தை கண்டு அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறவர்கள் பயப்பட மாட்டாங்க. மரணம்னா அவரை சந்திக்க ஆயத்தமாக போறோம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். யார் தெரியுமா அப்படி இருக்க முடியும்? ஜெபிக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். அப்படி முடியும். ஆமாம். எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுடைய குடும்பத்தில் நான் பார்க்காத ஆனால் கேள்விப்பட்ட
ஒரு சாட்சி தான் என்னுடைய மாமனாருடைய பாட்டி. பிரகாசம்மாள். ஆமா, ரங்கசாமி அவங்க பேர். பிரகாசம்மாள். அவங்க பேரை போலவே அவங்க முகம் எப்பவுமே பிரகாசமா இருக்கும். ஏன்னா she always prays. ஆமா, அவங்கள குறித்து நான் சாட்சி கேள்விப்பட்டிருக்கிறேன். she will always give importance to prayer. எப்பவுமே அந்த நேர் முழங்கால நின்று ஜெபிக்கிற ஒரு பெண்மணி. அவங்களுடைய மரணத்தை குறித்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு சொன்னாங்க. எப்படின்னா, அவங்க மறிக்க போகிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க சொன்னாங்களாம், என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க, தள்ளு எல்லாரும் வராங்க, தேவ தூதர்கள் என்னை கூட்டிகிட்டு போக வராங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த மரண தருவாயை அவர்கள் ஏற்றுக்கொண்டதை சாட்சியாக இன்றைக்கு குடும்பத்தார் சொல்லுகிறார்கள். எப்படிங்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான எப்பவுமே மரணம் அப்படின்னாலே ஒரு பயம் தானே. ஆனால் அன்றைக்கு அவங்களுடைய கண்களில் மரணம் அப்படிங்கிறது பயம் இல்லை, சாவு அவங்களுக்கு ஆதாயமாக இருந்துச்சு. எதுக்கு தெரியுமா? கர்த்தரை மீட் பண்ணுறதுக்கு. இப்படிதானே ஸ்தேவான் மரிக்கிற அந்த தருணத்துல பரலோக காட்சியை பார்த்தான். Yes. He was so confident. He was so blessed. அந்த தருணத்திலையும் மன்னிக்கிற தைரியம் அவனுக்கு கிடைச்சது. எப்படிங்க இதெல்லாம் கிடைச்சது? ஜெபம் தான். இன்னைக்கு we are going to pray more and more. ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிக்கொண்டே உண்மையிலே ஜெபம் will keep your candle burning. ஆமா. எப்போ உங்களுடைய விளக்குல என்ன இருந்து கொண்டே இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எப்பொழுதும் மணவாளன் வருவதற்கு ஆயத்தமான மணவாட்டியா நீங்க இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, we have to pray. Yes, we have to pray. இந்த சீசன் ஃபுல்லா அதிகமா ஜெபிக்க போறோம். 5 நிமிஷம் ஜெபிச்சிங்கன்னா பரவாயில்லைங்க, 10 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு லஞ்ச் பிரேக் டைம் கிடைக்குதா, அதில் ஒரு 3 நிமிஷம் டைம் இருந்ததுன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த 3 minutes ப்ரே பண்ணுங்கள்ல. ஈவினிங் டீ பிரேக் இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இரவில் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணுங்க. திரும்பி வீட்டுக்கு வரும்போது ட்ராவல் பண்ணுங்க. தனி அறையில் ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக இணைந்து ஜெபம் பண்ணுங்க. திஸ் இஸ் சீசன் ஆஃப் ப்ரேயர். The heavens are going to open and the heavens are going to work on behalf of you. உங்களுக்கான யுத்தங்களை கர்த்தர் கையில் எடுப்பார். உனக்கான நன்மைகளை பரலோகம் செய்து முடிக்கும். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். Prayer has power. 6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். நான் சும்மா என்னுடைய சஜஷன் உங்களுக்கு சொல்றேன்னு. ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தா கூட you will find a reason to pray. ஆமா, திங்கட்கிழமைக்கு ஒரு ரீசன் வச்சுக்கலாம், செவ்வாய்க்கிழமை ஏதோ நம்ம 6 ரீசன் சொல்லிட்டோம் உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. 6 ரீசன் சொல்லியாச்சு. இந்த 6 ரீசனை ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு ரீசனை பிரயோஜனப்படுத்தினா கூட அன்னைக்கு ஜெபிச்சிருவீங்க. அப்ப 7வது நாள் எப்படிமா ஜெபம் பண்றது? 7 நாள் இருக்குதுல்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சர்ச்சுக்கு போயிடுங்க. 6 நாளும் என்ன ஜெபிக்க வச்சிங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்ல ஆலயத்திற்கு சென்று நல்ல சபையோடு கூட சேர்ந்து ஆராதித்து அவரை ஜெபிக்கலாமே. இப்பதான் ஆன்லைன்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறோமே, ஆன்லைன்லயே ஜெபம் பண்ணிக்கலாம்னு இருக்காதீங்க. சபை கூடுறதுல விட்டு விடாதீர்கள் வசனம் சொல்லுது. அதனால நீங்க சபைக்கு போய் தான் ஜெபம் பண்ணணும். சபைக்கு வந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆன்லைன்லயே கல்யாணம் பண்ண முடியாது. கரெக்டா? ஆன்லைன்லயே உங்களை புதைக்கவும் முடியாது. உங்களை புதைக்கணும் கல்யாணம் பண்ணனா நீங்க கண்டிப்பா சபைக்கு போகணும், ஜெபிக்கணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கம் டு தி சர்ச் அண்ட் ப்ரே. எஸ், உண்மையிலே take up these 6 reasons and pray every day. Yes, prayer is a necessity. It is not an option. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமாப்பா? ஒரு பொருத்தனை ஏறெடுக்கலாமா? நான் ஜெபிப்பேன் நீங்க சொல்லுங்க. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தருணத்தை நான் ஜெபிக்கிறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். Yes, commit yourself for prayer. Commit yourself for this communication. Commit yourself to the love of Christ. Yes, ஜெபிக்கலாம் ஜெபிங்க ஜெசிமா. Thank you அப்பா. அப்பா எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. எங்களுக்கு என்ன எப்படி ஜெபிக்கணும் என்று நாங்கள் அறியாது இருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.
பார்க்கணும். ஆமாண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுவீராக. அப்பா, அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேல ஜெப ஆவி ஊற்றப்படுவீராக ராஜா. அப்பா, எல்லாரும் நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவன் நீர் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஜெபிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள், அப்பா சோர்வுகள் ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தின் காரியங்கள், பாவங்கள் ஒன்றும் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளாத படிக்கு ராஜா. அப்பா ஏசப்பா, எங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. Lord, there may be so many reasons not to pray, but we have one reason to pray. Lord, help us to pray every day. In the name of Jesus, we bless our people for the season of prayer. Let them pray more. Let them receive more. Let them bring a greater blessing for your kingdom. மனதார சந்தோஷமா நாங்கள் ஜெபிக்கும்படியா என் ஜனங்களை வாழ்த்துகிற ஆண்டவரே, அவர்கள் ஜெபித்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுவார்களாக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். If you are blessed by this program, you can send in your suggestions. ஒருவேளை இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இந்த நம்பர்ஸில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். God bless you. கரைக்கான படகை போல தனியாய் தவிக்கின்றேன் நான். கரம் பிடிப்பவர் ஒருவரும் இல்லை, செல்லவோ வழியோ இல்லை. கரைக்கான படகை போல தனியாய் தவிக்கின்றேன் நான். கரம் பிடிப்பவர் ஒருவரும் இல்லை, செல்லவோ வழியோ இல்லை. உம்மை மாத்திரமே